நம்ம ரஸ்கை தூள் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொதிக்கணும். இந்த ரஸ்கில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஃப்ளேவரில் ஆல்ரெடி இருக்குது, அதனால நான் ஏலக்காய் சேர்க்கலை. உங்கள் ரஸ்க்கு வந்து ஏலக்காய் இல்லாமல் இருந்திருந்தால் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ரஸ்கை பாருங்கள், இந்த மாதிரி நான் தூள் பண்ணிட்டேன். இப்போது தண்ணி காஞ்சிருச்சு. தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரஸ்க்கு தூளை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விடணும். நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துக்கும். இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு சர்க்கரை. நல்லா சர்க்கரையும் கரையட்டும், நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கிளறியாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா பாலை ஆட் பண்ணிக்கலாம். பாலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது உங்களுக்கு நல்ல பாயசம் மாதிரி தண்ணியாட்டம் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியோட அளவை குறைச்சிக்கலாம். இப்போ இது வந்து காயட்டும். நம்ம அந்த அடுப்பில் முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். அதுக்காக சின்ன வாணலி வச்சுருக்கோம். இது காயட்டும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து பாயசத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே சமைக்கிறேன். ட்ரைபேட் எதுவும் இல்லை. இப்போ முந்திரி திராட்சை வறுத்துட்டு பாயசத்து கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லே தான் இருக்குது.